நண்பர்களே, நேத்து நம்ம சொன்ன மாதிரி இந்த வீடியோல ஓணம் சத்யாவை பத்தி பாப்போமா? இந்த வீடியோல வர மாதிரி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. ஆனா இருக்கும், வாங்க காட்டுறேன். நல்ல சிறப்பான தரமான ஆட்டத்தை போட்டுட்டு அங்கே இங்கே எல்லாரும் சுத்திக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எல்லாத்துக்குமே பசி வர ஆரம்பிச்சிருச்சு. அதோட சாப்பாடு போடுற இடத்த தேடி கிளம்பியாச்சு. கொஞ்சம் அதிகமாவே டிஷஸ்னா வச்சாங்க. ஆனாலும் அதுல சில பேர்னா எனக்கு தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. போய் உட்கார்ந்தோன்னா ஃபர்ஸ்ட் அவியல் வச்சாங்க, அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, சிப்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அவியல்லே 2 விதமா வச்சிருந்தாங்க. அப்புறம் பட்டாணி பொரியல் வச்சிருந்தாங்க. சில டிஷஸோட நேமும் தெரியல, இருந்தாலும் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்கடா. கடைசி அந்த இஞ்சி புளின்னு ஒண்ணு வச்சாங்க, அது அல்டிமேட்டான டேஸ்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தால் வச்சுட்டு பப்படம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பைனாப்பிள் ஒரு டிஷ் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது என்னன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னா இது வெள்ளண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியுது இது ஏதோ ஒரு வகையான சிப்ஸ் தான், ஆனா ஸ்வீட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாதம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மேல சாம்பார் ஊத்திட்டு மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா போட்டு குழப்பி சாப்பிட்டோம்னு வைங்களேன், அந்த டேஸ்ட் இருக்கே ஐயோ வேற மாதிரி இருந்துச்சு. பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டீங்களான்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபேவரட்டான அடப்பிரதமன் வந்துருச்சு. இந்த ஓணம் சாப்பாடுலயே ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த அடப்பிரதமன் மட்டும்தான். அப்புறம் என்ன, ஃபைனலா அடப்பிரதமனையும் சாப்பிட்டுட்டு ஓணம் சத்யாவை முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த ஓணம் சத்யால எந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. டாடா.